முன்னொரு காலத்துல நம்ம ஊர்லன்னா நம்மளோட வம்சாவளி தானே, நமக்கு முன்னாடிக்கு இருந்த பூட்டனுக்கும் முன்னாடி இருந்த அந்த காலகட்டத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வீடு வெள்ளக்காரங்க எல்லாம் நம்மள சுரண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வீடு தங்கம் கொட்டி கிடக்குமா. எவ்வளவு கொட்டி இருக்கும்னா, இந்த மாட்டு வண்டியில மண் எடுத்துட்டு போய் கிராமத்துல வீடு கட்டுவாங்கல்ல, அந்த மண்ணுக்கு பதிலா தங்கத்தை நினைச்சு பாருங்க, அவ்வளவு தங்கம் இருக்குமா. அந்த காலகட்டத்துல அந்த தங்கத்தை காப்பாத்துறதுக்கு அந்த மக்களுக்கு பேங்கோ லாக்கரோ எதுவும் கிடையாது. அப்ப அந்த காலகட்டத்துல அவங்க என்ன பண்ணி தங்கத்தை பாதுகாத்திருப்பாங்க, அது சம்பந்தப்பட்ட ஒரு படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஜடதாரான்னு 2025 வந்த ஒரு தெலுங்கு படம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் என்ன ஏதுன்னு ஒரு எட்டு பார்த்து வந்துடலாம். போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே எவ்வளவு வருஷம் முன்னாடி போறாங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1000 வருஷம் முன்னாடி போய் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள்கிட்ட செல்வம் செழிப்பெல்லாம் நிறையவே இருந்ததாம். வெள்ளக்காரங்க எல்லாம் நம்மள ஆளாத காலகட்டம். ஒவ்வொரு வீட்லயும் செல்வம் கொளிச்சு கிடக்குமா. ஆனா அந்த செல்வத்தை, அந்த தங்கத்தை எப்படி சேஃபா பத்திரமா வச்சுக்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது. எங்க தங்கம் இருக்கிறதோ அதை கொள்ளையடிக்கிறதுக்கு அங்க ஆட்களும் இருப்பாங்க. அப்படி திருதுப்புன்னு குதிரையில வருவாங்க. கழுத்துல கையில கிடக்கிற அந்த தங்கத்துக்காகவே ஆட்களை சங்க இருக்கிற கூட்டம். மாட்டு வண்டியிலேயே வண்டி நிறைய இப்பெல்லாம் நாம மண்ணெல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். கிராமத்துல எல்லாம் வீடு கட்டுறதுக்கு மாட்டு வண்டியில மண்ணெல்லிட்டு போவாங்க. அந்த மண்ணுக்கு பதிலா தங்கத்தையும் தங்க பானைகளையும் நினைச்சு பாருங்க. அவ்வளவு செல்வ செழிப்பா இருந்த காலகட்டம் அது. அவ்வளவு தங்கத்தை எப்படி இந்த கொள்ளக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுன்னு அவர்களுக்கு இப்ப சந்தேகம். அந்த காலகட்டத்துல பேங்க் இல்ல, லாக்கர் இல்ல, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு. சோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்லயே அப்பெல்லாம் ஏக்கர் கணக்குல இடம் இருக்கும்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல தோண்டி உள்ள தங்கத்தை புதைச்சு வச்சிருவாங்களாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட கொள்ளக்காரங்க நாங்களும் தோண்டுவோம்னு ஆட்களை பிடிச்சு தோண்டின இடத்தை நோண்டி அங்க இருந்த தங்கத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இருந்தாங்களாம். குதிரைகள்ல மூட்டை மூட்டையா 2 பக்கமும் கட்டிட்டு தங்கத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு விமோச்சனம் இல்லையான்னு பெரியவங்க கிட்ட, சாமியார்கள் கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. சாமியார்களும் உங்க தங்கத்தை காப்பாத்துறதுக்கு நாங்க மாந்திரிகத்துல நிறைய வேலைகளை செய்ய இருக்கிறோம், மாந்திரிக தாந்திரிக முறைகளை பயன்படுத்த இருக்கிறோங்கிறாங்க. மாந்திரிகம் தாந்திரிக மந்திரங்களை போட்டு சில பல சடங்குகளை செய்யறாங்க. அந்த சடங்குகளுக்கு பலி கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். சொந்த வீட்டு பெண்களையும் அங்க பலி கொடுக்கறாங்க. 4 பொண்ணுங்களோட உசுரை எடுத்து தான் பலி கொடுத்து தான் அந்த தங்கத்துக்கு ஒரு பாதுகாப்பை அந்த சாமியார்களால உருவாக்க முடிஞ்சது. கட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. தங்கத்துக்கு மேல ஒரு கட்டு போடுறது சாதாரணமா யாரு கண்ணுங்களுக்கும் அந்த கட்டுப்படாது. அந்த கட்டுக்கு பேரு டிமானிக் கட்டு, சாத்தானிய கட்டுன்னு பேரு. நாக கட்டுன்னு சில இடத்துல போடுவாங்க. இவங்க யூஸ் பண்றது சாத்தானிய கட்டு. நாக கட்டுக்கு இணையான கட்டுன்னு சொல்லலாம். சோ உங்க தங்கத்தை ஒரு சாத்தான் வந்து பாதுகாக்கும். அது கேட்கிற பலியை நீங்க கொடுத்தா தான் இருக்கிற அந்த புதையலை, இருக்கிற தங்கத்தை அது காட்டவே செய்யும். இப்படி சாத்தானிய கட்டு போடப்பட்டு ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல பாலடைஞ்சு போய் கிடக்கும். போ அதுக்குள்ள தங்கம் கிடக்குதோ என்னவோ தெரியல. எஸ், இப்போ பாலடைஞ்சு போய் கிடக்கலங்க, இப்ப நல்லா தான் இருக்குது. ஒரு ஜோடி பாருங்க, தூங்கிட்டு இருந்தவங்க திடுதுப்புன்னு அந்த அம்மாவுக்கு தண்ணி தவிக்குதுன்னு தண்ணி குடிக்க போகுது. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு தங்க காசு அப்படியே உருண்டு வருது. அடுத்த தங்க காசு உருண்டு வருது. இவளுக்கு தங்கம்னா ஆசைதான். என்னடா அது அப்படின்னு பார்த்தா, அவங்க வீட்டு ஹால்ல தங்கங்களுக்கு மேல ஒரு அம்மா உட்கார்ந்து இருக்கிறாப்ல தெரியுது. லட்சுமி கடாசம்னு சொல்றதா இல்ல சாத்தானிய கடாசம்னு சொல்றதான்னு தெரியல. தப்புன்னு அந்த அம்மா முழிக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டா, கெட்ட கனவு இல்ல, நல்ல கனவு கண்டதா சொல்லுது. ஏன்னா மேல இருக்கிற சாத்தானியனை விட கீழே இருக்கிற அந்த தங்கம் தான் அதுக்கு பெருசா தெரியுது. உடனே ஒரு பூசாரியை கூப்பிட்டு என்னம்மா பிரச்சனை அப்படின்னு விசாரிக்க, அவரு வாசு தெரியலங்கிறார். அதுக்கு சில பல பரிகாரங்களை செய்யணுங்கிறார். அவங்களுக்கு நம்பிக்கை வரல. உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா நான் சொல்றதை செய்யுங்க, இன்னைக்கு ராத்திரி நானே அங்க தங்குறேன்னு ஒத்துக்கிறார். அவர் சொல்றாப்ல பூசணிக்காய் எல்லாம் உடைச்சு திருஷ்டி எல்லாம் எடுத்து ராத்திரி அவர் தங்கவும் செய்யறார். ஆனா தூங்கிட்டு இருந்தவருக்கு திடீர்னு பார்த்தா மேல ஃபுல்லா ஒரு பெரிய பாரம் இறங்குறாப்ல இருக்குது. என்னடான்னு பார்த்தா மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்க தலைவன் தலைதிரிக்க தெரிச்சு ஓடி போயிட்டான். என்னடா பண்றதுன்னு தெரியாம அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல பார்த்தா ஒரே ரத்தக்கரையா இருக்குது. சம்பந்தப்பட்ட அந்த அம்மா செத்து கிடக்குது. சம்பந்தப்பட்ட அந்த அப்பா அவரும் செத்து கிடக்குற. அந்த கல்யாண ஜோடி செத்து போய் கிடக்குறாங்க. இதெல்லாம் பழைய கதை. இப்ப அந்த வீடு பாலஞ்சு போய் கிடக்கும். பல வருடங்கள் ஆயிப்போச்சு. ஒரு 25-30 வருஷம் ஆயிப்போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நடப்புல பார்த்தா ஒருத்தர் பேய் இருக்கணும், அந்த பேய்களை சிசிடிவில பிடிக்கிறதுக்கோ இல்ல அந்த பேய் இருக்கிறத உணர்றதுக்கு சில மீட்டர்ஸ் எல்லாம் இருக்குதான். அதெல்லாம் பயன்படுத்தி அதுகளோட இருப்பு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது இதுன்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிற. உங்கள யாரெல்லாம் பேய் இருக்குன்னு நம்புறீங்கன்னு கேட்டா அத்தனை பேரும் எந்திரிக்கிறாங்க. சூப்பர், எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கா? உட்காருங்கிறாரு அவரு. எல்லாரும் உட்கார்ந்த பிறகு ஒருத்த மட்டும் எந்திரிச்சு நிக்கிறான். இவனுக்கு இந்த பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை இல்லையா. பார்த்தாத்தான் நம்புவேங்கிறான். அப்ப மேல வாப்பா அப்படின்னு மேல கூப்பிட்டுட்டு, தம்பி அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு கையில ஒரு ரெக்கார்டிங் வச்சிருக்காரு. இந்த ரெக்கார்டரு ஏதாவது ஒரு சத்தம் கேட்டா அந்த சத்தத்தோட ஃப்ரீக்வன்சியை ரெக்கார்ட் பண்ணுமா. ஃப்ரீக்வன்சி ரெக்கார்டர். இதுக்கு பேரு தெர்மல் கேமரா. தன்னை சுத்தி இருக்கிற தட்ப வெப்ப நிலையில மாற்றம் இருந்தா பேய்கள் இருக்கிற இடத்துல அந்த மாற்றம் தெரியும். அதை நம்மளால மானிட்டர் பண்ண முடியுங்கிறாப்ல. அப்புறம் இதுதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு டிடெக்டரா, இஎம்எஃப் மெஷின் சொல்லுவாங்க. பேய்களோட நடமாட்டம் இருக்கிற இடத்துல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுல வித்தியாசம் ஏற்படுமா. அதன் மூலமா நாம அதை மெஷர் பண்ண முடியுங்கிறாப்ல. ஆனா அவர் எதெல்லாம் சொன்னாரோ அதை விட அதிகமாவே இவ எடுத்து வைக்கிறான். ஏப்பா எனக்கு புரியலப்பா, பேய்கள் மேல நம்பிக்கை இல்லாத நீ பேய்களை விரட்டக்கூடிய, பேய்களை பிடிக்கக்கூடிய கோஸ்ட் ஹண்டர்னு சொல்லுவாங்க. பேய்களை பிடிக்கிறவங்களுக்கு என்ன பேரு? கோஸ்ட் ஹண்டர். அவங்க வச்சிருக்கிற இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் நீ வச்சிருக்கிறியப்பா அப்படின்னு இவர் கேட்கிறார். இதெல்லாம் வச்சு பேய் இல்லன்னு ப்ரூஃப் பண்றதா என்னோட நோக்கங்கிறாப்ல. பேய் இல்லவே இல்லைன்னு அடிச்சு சொல்றான். பேய் இல்லைன்னு சொல்ற, ஆனா கையில ஏகப்பட்ட சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கட்டி வச்சிருக்கிறியே, கயிறை கட்டி வச்சிருக்கிறேன்னு அவர் கேட்கிறார். அதுக்கு இந்த
பய இது பேய்களை பார்த்து பயந்து போய் நான் ஒண்ணும் கட்டிக்கல. சின்ன வயசுல இவரோட நண்பர் பேய் இருக்குன்னு சொன்ன ஒரு மரத்து பக்கம் போய் இறந்து போயிட்டான் போல. ஊரே இனிமே அந்த பக்கம் போக கூடாதுன்னு சொன்னா இவன் வம்புக்குனே அந்த பக்கம் போறான். யாராவது அடிச்சு கொண்டு இருப்பாங்க, ஏதாவது வேற ஏதாவது நடந்திருக்கும்னு அதை பாக்குறதுக்கு போயிட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு அம்மா இவன் அடக்கிறதுக்காக சாமிக்கு ஏற கட்டி விட்டாங்களா. சரிப்பா, சீக்கிரம் பேய பாக்குறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாப்ல. அடுத்து பைபிள்ல பாருங்க, எங்கேயோ ஒரு பாலடைஞ்ச பில்டிங்ல பேய் இருக்குமான்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். சுற்றியும் முத்தியும் தேடுறான். தேடின வரைக்கும் பேய் நடமாட்டம் இருக்கிறாப்ல எந்த ஒரு அறிகுறியும் இல்ல. அந்த இஎம்எஃப் மெஷினை வச்சு ஃபீல்டுல ஏதாவது மாற்றம் தெரியுதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ டார்ச் லைட் சரியா அடிக்கலன்ட்டு இஎம்எஃப் மெஷினை இந்த பக்கம் வச்சுட்டு அடிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த மெஷின்ல ஏதோ மாற்றம் தெரியாத கவனிக்கலாம். என்னடான்னு பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. கூட வந்த பொண்ணு தான். அப்புறம் நம்ம நண்பரும் வந்து நிக்கிறார். முன்னொரு காலத்துல இந்த இடத்தோட ஓனர் சின்ன பசங்களை எல்லாம் தப்பா பயன்படுத்தி இருக்காரு. கொன்னு போட்டுட்டு இங்க வச்சு எரிச்சிட்டு வரான். அவர் இங்க ஆவியா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க. வெளியில பயமா இருக்குன்னு சொல்றான். இருந்தா பாத்துடலான்னு நம்மளால ரொம்ப ஆர்வமா கவனிச்சிட்டு இருக்கிறான். அங்க தம்மா துண்டா ஒரு சந்து மாதிரி இருக்கும். இதுதான் அந்த இதுக்கு முன்னாடி குழந்தைகளை எரிக்கிறதுக்கு அந்த ஓனர் பயன்படுத்தின ஒரு அடுப்பு. அங்க இந்த இஎம்எஃப் மெஷினை வச்சுட்டு இன்னும் சில பல எக்யூப்மெண்ட்டை வச்சுட்டு இங்க ஆத்மாவா நீங்க யாராவது இருக்கிறதா இருந்தா லைட்டா பிளிங்க் பண்ணி காட்டுங்க. ஒரு தடவை பிளிங்க் பண்ணா என் கூட பேசுறதுக்கு நீங்க தயார்னு அர்த்தம். 2 தடவை பிளிங்க் பண்ணா என்னோட பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். காட்டுங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒன்னும் நடந்த அப்பல தெரியல. பார்த்தேல்ல, ஆத்மாவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பேயும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கிளம்பலான்னு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அம்மாவுக்கு இதெல்லாம் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. கடவுள் மேலையும் தான். அடிக்கடி எதையாவது கையில கட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவனும் அடுத்தடுத்து வேற வேற இடத்துல சுத்திக்கிட்டே தெரியும். அடிக்கடி இந்த நண்பர்கள் வர்றது, ப்ராஜெக்ட் ஆபீஸ்ல இருந்து ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறது. ஆபீஸ் ஒரு பக்கம் வேலை பார்த்தாலும் இந்த பேயை கண்டுபிடிக்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வமாவே இருப்பான். அப்புறம் ஆபீஸ்ல இவன் பண்ண ப்ராஜெக்ட் நல்ல ஹிட்னு எல்லாரும் பாராட்ட செய்றாங்க. ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட், பேய் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் ஆபீஸ் சம்பளம் கொடுக்காது, அதுக்கு பாராட்டவும் செய்யாது. அப்புறம் இன்னொரு கேரக்டர் அடிக்கடி போன்ல இவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும். அது வெளிநாட்டுல செட்டில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அங்க பகல்னா இங்க ராத்திரி அப்பாவுக்கு போனை போட்டு ஏதாவது பேசிட்டே இருப்பா போல. என்னக்கா நல்லா இருக்கிறான்னு இவனும் விசாரிச்சுட்டு இருக்கான். நைட் டியூட்டியை முடிச்சுட்டு ஒரு வழியா அப்பாடான்னு வந்து படுத்து கிடக்குறாங்க. சரி நல்லா படுத்து கிடக்குறானே, ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு பார்த்தா ஊரெல்லாம் பேய் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா இவன் வீட்டுல பாருங்க, இவன் அந்தரத்துல பறக்குறான், பெட்டு பறக்குது, சேரு பறக்குது. அப்ப திடீர்னு ஒரு கனவுல ஏதோ ஒரு ரூபம் கையில கத்தி எடுத்துட்டு குழந்தைய வெட்டுறதுக்கு வரும். தப்புன்னு முழிப்பான் பாருங்க, பெட்ல தான் இருக்கிறான், அந்தரத்துல இல்ல. அப்ப கனவா அப்படின்னு எந்திரிக்கிறான். அடிக்கடி இந்த கனவு வரும் போல தெரியுது. சயின்ஸ் படி யார்ட்டையோ ஃப்ரெண்டு யார்ட்டையோ பேசிட்டு இருக்கும்போது சயின்ஸ் படி பார்க்காத ஒரு ஆளை கனவுல பாக்குறது சாத்தியம் இல்ல. ஏற்கனவே பார்த்தவங்களை தான் நம்ம கனவுல பார்ப்போம். அப்படி பார்த்தா கையில கத்தியோட நான் பார்த்த ஏதோ ஒரு ரூபம் தான் அப்பப்ப வந்து ஒரு குழந்தைய வெட்டுறதுக்கு வருது. யாரு என்னன்னு தான் புரியலன்னு போன்ல பேசிட்டு இருக்கான். அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. இஎம்எஃப் மிஷினை வச்சுக்கிட்டு ஏதாவது பேய் இருக்கும் ப்ரூஃப் பண்ணலாம் வைக்கலான்ட்டு. ஒன்னும் கிடைச்ச பாடு இல்ல. அப்ப பார்த்தா ஒரு பொண்ணு சர்ட்டன் அந்த பக்கத்துல போக அப்ப தெரியும். ஐயோ பேயின்னு நண்பர் பயப்படுவார். ஆனா இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான் பயப்படாம. அந்த ரூபம் எங்க போனாலும் பின்னாடியே போவான். திரும்பி பார்க்கும்போது ஒளிஞ்சுக்கிறான். மறுபடியும் பார்த்தா அந்த ரூபத்தை காணோம். மறுபடியும் தேடி போறான். மொட்டை மாடியில இருந்து அந்த ரூபம் பாக்குது. மறுபடியும் சுத்துறான். ஒரு கட்டத்துல இன்னும் நெருங்கி வருது. இவனை பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் திரும்பும்போது மூஞ்சில ஸ்ப்ரே அடிச்சிட்டு அது ஓடிடுது. கண்ணுல ஃபுல்லா நல்லா காந்துகிட்டு இருக்கும் போல தெரியுது. சரி யாரா அந்த ரூபம்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான். இப்ப தாண்டி ட்ரெயின்ல இருந்து இறங்கினேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. கையில ஏதோ ஒரு சிலையை திருடிட்டு ஓடியாரா. இவங்க பேய தேடி போனா இவ அதே இடத்துக்கு சிலையை தேடி போயிருக்கா போல தெரியுது. எடுத்துட்டு ஓடி போறா. அப்புறம் கோயில்ல பிரசக்தி பெற்ற ஒரு குருஜி இருக்கிறாரா. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல பழக்கமும் போல. அவங்கள மட்டும் உள்ள விட சொல்லி கூப்பிடுறாரு. நல்லபடியா பேச சந்தோஷம் இவங்களுக்கு. இதுல குருஜியை இன்னும் பக்கத்துல பார்த்த சந்தோஷம் நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு. ஹீரோவோட அம்மாவும் இந்த பொண்ணு ஹீரோயினோட அம்மாவும் கொஞ்சம் பழக்கம் போல. சோ 3 பேரும் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் தான் புள்ளைய அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்புறம் சின்னஞ்சிறுசுக பேசிக்கிட்டுமேன்னு ரெண்டையும் ஃப்ரீயா விடவும் செய்றாங்க. குருஜியோட ஆறுடம் ஒரு பக்கம்னா இவங்க கடலை இன்னொரு பக்கம். அப்புறம் தான் கேட்பான், எதுக்கு அந்த பாலடைஞ்ச பில்டிங்குள்ள நீ தெரிஞ்ச வச்சேன்னு. இவ ஒரு ஆல்கலாஜிக்கல் ஸ்டூடெண்டா, கரெக்டா கூட சொல்றான்னு தெரியல, அகழ்வாராய்ச்சி துறை ஸ்டூடெண்டா. அது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்றது வழக்கம். பழமையான பொருட்களை தேடி போய் பழமையான பில்டிங்கை தேடி போய் அதோட வயசு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருப்பா போல. இதே மாதிரி அந்த பாலடைஞ்ச பில்டிங் ரொம்ப பழைய காலத்து பில்டிங். அங்க நாங்க ரிசர்ச் பண்ணணும்னு கேட்டதுக்கு ஓனரோட வாரிசு அந்த பரம்பரை ஆட்கள் ஒத்துக்கலையா. சரின்னு எகிரி குதிச்சு உள்ள வந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணலாம். அங்க ஏதோ ஒரு சிலை ஒண்ணு இருக்கான், அதை தெரிஞ்சுக்கணும் பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கிறான். அந்த கேப்ல இவங்க வந்திருக்காங்க. ஓனர் தான் யாராவது அத்துமீறி நுழைஞ்சா பிடிக்கிறதுக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இவ ஸ்ப்ரே அடிச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கா. ஆமா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு இவ கேட்க, பேய் இல்ல அப்படின்னு நம்புறவன் ஒருவேளை பேய் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்ததா சொல்றான். அப்புறம் ஏதோ ஒரு கிராமத்துல பேய் இருக்குன்னு கேள்விப்பட்டு ஃப்ரெண்டு இவங்களை வர சொல்லியிருப்பான். கூட அந்த பொண்ணு வரேன்னு அடம்பிடிச்சிட்டு ராத்திரி வருது. ஒரு கிராமத்துல படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல, புருஷன் பொண்டாட்டி 2 பேரு ரத்த கரையில செத்து போய் கிடப்பாங்கல்ல, அந்த வீடு இப்ப பாலடைஞ்சு போய் கிடக்குது. அந்த வீட்டுல அவர்களோட ஆவி தெரிகிறதா பேசிட்டு இருக்காங்க. போலீஸ் வண்டி அந்த பக்கம் போனதும் எப்படி பரபரக்கிறாங்கன்னு பாருங்க. அன்னைக்கு உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்புறம் ஒரு நாள் தன்னோட ஜாதக
ஜாதகம் வேணும்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கா. சரின்னு இவனும் ஜாதகத்தை அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான். ராத்திரி ஆனா மறுபடியும் அந்தரத்துல பறக்கிறது, மறுபடியும் கத்தி எடுத்துட்டு குழந்தைய வெட்ட வராப்ல ஒரு கனவு. அப்புறம் ஒரு நாள் இளநீ குடிச்சிட்டு இருக்கிறீல மொபைல்ல நியூஸ் ஒண்ணு கவனிக்கிறாங்க. அந்த நியூஸ்ல என்ன ஓடுதுன்னா, ஒருத்தவர் பிரசன்டேஷன் கொடுத்தாருல பேய்கள் இருக்கு அப்படின்னு லெக்சரிங் பண்ணிட்டு இருந்தார்ல, அவரோட அசிஸ்டன்ட் ஒருத்தவன் திடீர்னு இறந்து போயிருக்கானா. எந்த கிராமத்துல? இப்போ புருஷ பொண்டாட்டியோட ஆவி தெரியுதுன்னு ஒரு வீட்டை சொல்றாங்க இல்ல, அந்த வீடு இருக்கிற அந்த கிராமத்துக்கு தான் இவன் ஏதோ தேடி போயிருக்கான். அங்க புதையல் இருக்கு, தங்கத்தெல்லாம் தரைக்கு கீழே ஒளி வச்சிருக்காங்க, அது இதுன்னு போயிருக்கான். போனவன் இறந்து போயிட்டான்னு சரி. இவர் உடனே அங்க இருந்து வேக வேகமா கிளம்புறார். இவர் அப்படி போய்கிட்டு இருக்கையிலேயே அதே கிராமத்துல அதே தங்கத்தை பாதுகாத்துட்டு இருக்கிற அந்த சாத்தானோட கண்ணையும் கையில இருக்கிற வீணையையும் அதோட இசையையும் காட்டுறாங்க. இசை ஒரு பக்கம்னா, இந்த பக்கம் அந்த மயக்கத்துல இருக்கிற குடிச்சிட்டு வண்டி ஓட்டுற ஒரு லாரிக்காரன், அவன் கண்ணாபின்னான்னு வண்டி ஓட்டிட்டு போறாங்க. நம்மால போற வேகத்தை பார்த்தா ஏதாவது ஆயிடும்னு பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். குறுக்க ஒரு நாய் வந்ததுனால தப்பிச்சாங்க. எப்போ அந்த அம்மா இசைக்கிறத நிப்பாட்டுதோ அப்போ சுயநனவுக்கு திரும்புறாரு அந்த லாரியோட டிரைவர். அந்த சாத்தான் தேவிக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்னு தான் இப்ப வரைக்கும் பிடிபடல. அப்புறம் லெக்சரர் பண்ணார்ல, அவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. உங்க அசிஸ்டன்ட் எப்படி இறந்தாரு என்னன்னு விசாரிக்கும் போது, எவ்வளவோ சொன்னோம், போதுமான அளவு பாதுகாப்பு இல்லாம போகாதடா வைக்காதானு. அந்த கிராமத்துக்கு இப்படி போன பல பேர் இறக்குறாங்க, இதெல்லாம் அங்க சகஜங்கிறாப்ல எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அந்த இடத்த பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது, இது தேவையில்லாத விஷயம், அந்த இடத்த பத்திலாம் என்னால சொல்ல முடியாது, அப்புறம் நீயும் போய் ரிஸ்க் எடுத்து ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறார். அப்போ அவரோட அசிஸ்டன்ட் கண்ணாடி போட்ட ஒருத்தவன் ஏதோ ஃபைல்ல கையெழுத்து வாங்குறதுக்காக வந்திருப்பான். நம்ம ஹீரோ அங்க போக ஆசைப்படுறது அந்த அசிஸ்டன்ட்டுக்கு நல்லா தெரியுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் இவ்வளவு ரிஸ்க் இருக்குது, எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீ தலையிடுற, போக வேண்டாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சரி சரி அதெல்லாம் நான் போக மாட்டேன் பயப்படாதங்கிறான். அப்பா அம்மா கிட்ட எப்படி போய் சொல்லுவானோ அதே மாதிரி ஆளுகிட்டையும் போய் சொல்றான். இன்னைக்கு பார்ட்டி இருக்கு, ஆபீஸ் முடிஞ்சது நாங்க பார்ட்டிக்கு தான் போறோங்கிறான். சொன்னாப்லே அது ஒன்றும் போய் கிடையாது, பார்ட்டி இங்க இருக்கத்தான் செய்யுது. எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட ஜெகஜோதியா இருக்கிறாங்க. கூட சேர்ந்து குத்தாட்டம் போட்டுட்டு குத்தாட்டம் முடியறதுக்குள்ள அந்த அசிஸ்டன்ட் போனை போட்டு, நீ கேட்ட இடத்த எனக்கு தெரியும், நான் காட்டுறேன், பதிலுக்கு எனக்கு நீ பணம் கொடுக்கணும்னு டீல் பேசுறாங்க. அதுக்கு நம்ம ஆளு சரின்னு ஒத்துக்கிறான். மறுபடியும் அந்தரத்துல பறக்கிறது, மறுபடியும் கனவு. ஆனா இந்த தடவை கனவுல குழந்தைய மாடியில இருந்து யாரோ ஒருத்தர் கீழே தூக்கி போட போறார். குழந்தைய கொல்ல முயற்சி பண்றார். தப்புன்னு இவன் முழிக்கிறான். இதுவும் இந்த மாதிரி கனவு ஏன் வருதுன்னு அவனுக்கு பிடிபடல. அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் போன் பண்ணதுமே அவனை தேடி போறாங்க. அசிஸ்டன்ட்டும் பணத்தை வாங்கிட்டு சரி நானே காட்டுறேன்னு கூட ஏறி உட்காந்துக்கிறான். அந்த பக்கம் நம்ம குருஜிக்கு ஏதோ தப்பா படுது. உடனே இந்த பொண்ணுக்கு போனை போட்டு, நீ இங்கே வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிடாப்ல. இந்நேரத்துலயா சரி வரேன்னு அவளை ஒத்துக்கிறா. இதுக்கு மத்தியில அப்பா அம்மாவுக்கு வேற ஃபாரின்ல இருக்கிற அக்காகாரி போனை போட்டு ஏதோ பேசிட்டு இருக்கா. அது வேணும் இது வேணும், அந்த டாக்குமெண்ட் வேணும், போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடு அப்படின்னு. சரி சரி பண்றோங்கிறாரு அப்பா. ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை தேடிட்டு இருக்காங்க. இங்க குருஜி வர சொன்னார்ல, எதுக்குன்னு கேட்டா, நம்ம ஹீரோ கிட்ட ஜாதகத்தை வாங்கினால, அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அவர் சாக்காயி இவளை உடனே கூப்பிட்டுருக்காப்ல. இந்த ஜாதகம் இவரோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான ஜாதகத்தை பார்த்ததே கிடையாதான். இந்த ஜாதகத்துக்காரனுக்கு சுத்தியுமே மரணத்தோட அறிகுறிகள் தெரிகிறதா. பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் அவனை சுத்தி மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், மரணம் அவனை விரட்டி கொண்டே இருக்கும். இப்போ கூட மரணத்தை தேடிதான் அவன் போய்கிட்டு இருக்கணும்ன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிற. அந்த பக்கம் அசிஸ்டன்ட் ஒரு இடத்த கூட்டு வராங்க. அதே கிராமம் தான். அந்த கிராமத்துல புதையல் இருக்கான்றதுக்காக புதையலை தேடி ஒரு குரூப் வந்திருக்குது. அந்த குரூப் ஒரு சாமியாரையும் கூட்டு வந்திருக்குது. அந்த சாமியாரு சில பல பூஜைகளை பண்ணிட்டு இருக்கிறார். ஆள் யாருப்பா புதுசா இருக்குன்னு விசாரிக்கிறார். யாரு ஒரு வயசானவர். ஏய் கண்டதெல்லாம் எடுக்க கூடாது, அதெல்லாம் உள்ள வை அப்படிங்கிறாப்ல. சரி நான் அவனு ஏதோ எடுத்து உள்ள வச்சுக்கிட்டான். அது என்னன்னு நமக்கு சரியா காட்டல. அப்புறம் இந்த சாமியார் யார் யாவன் அப்படின்னு விசாரிக்கும் போது, யாரா இருந்தா நமக்கு என்ன, புது பயலா தெரியுறான், நம்ம ஊருக்காரன் இல்ல, எப்படியும் சடங்குல மனித பலி கொடுக்க வேண்டியது இருந்தா அவனை பலி கொடுத்துருவோன்னு பேசிட்டு இருக்காங்க. அடப்பாமே. அதே சமயம் தேவி நடந்து வராப்லையும் காட்டுறாங்க. அந்த அம்மா நடந்து வந்தாலே சுத்தி இருக்கிறதெல்லாம் அப்படியே அந்தரத்துல பறக்குது. இந்த பக்கம் குருஜியோ அவனை மட்டும் சுத்தி இல்ல, அவனோட சம்பந்தப்பட்டவங்களை சுத்தியுமே மரணம் வரட்டும், மரணம் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. தேவியை சுத்தி அமானுஷ்யமா ஏதோ நடக்குது. தேவியோட பவர் தான் நினைக்கிறேன். இவங்க இந்த இடத்துல புதையல் இருக்கலான்னு சாமியா சொன்னதை நம்பி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவனோட EVF மெஷின் ஆன் பண்ணி வைக்கிறான். ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ரீடிங் ஒன்ன காட்டுது. அதான் அவன் அப்ப கவனிக்கல. ஒண்ணுமே ரீடிங் இல்லைன்னு பின்னாடி வச்சா, அவன் கவனிக்காத சமயத்துல பின்னாடி ரீடிங்ல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. தேவி ஏதோ ஆட்டத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டா. இவங்க டாக்குமெண்ட்டை தேடிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா ஓங்கி ஒரு கத்து கத்துவா பாருங்க, இடி இடிச்சு ஒரு மரமே பத்தி எரியும். அந்த பக்கம் பார்த்தா தேடிக்கிட்டு இருந்த அப்பா பொத்துன்னு கீழே விழுகிறார். இந்த பக்கம் பார்த்தா சமைச்சுக்கிட்டு இருந்த அம்மா கேஸ் அப்படியே போட்டு ஓடியாராங்க. கீழே விழுந்தவரை பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறிட்டு இருக்காங்க. இதுல இவங்க கரெக்டா அந்த கேஸ ஆன் பண்றதுக்காக ஓபன் பண்ணிருப்பாங்க. பத்த வைக்கிறதுக்குள்ள அவர் விழுந்துட்டாருன்னு சொல்லிட்டு தான் ஓடி போய் கவனிச்சுட்டு பார்த்து பத்திரம்னு சொல்லிட்டு மெதுவா இந்த பக்கத்துல வந்து ஆன் பண்ண போறாங்க. அப்ப குப்புன்னு பிடிக்குமா இல்லையா, வெடிக்குமா இல்லையா, அந்த அம்மா வேற தெரியாம அதை பண்ணிட்டு இருக்குது. கால் வேற இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டே இருக்குது. என்னடா நான் அட்டன் பண்ணி பார்த்தா உடனே வீட்டுக்கு வா, உன் வீட்டுல கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருச்சுங்கிறாங்க. யாரு, ஹீரோயின். உடனே பதறிக்கிட்டு வேக வேகமா வீட்டை நோக்கி போறான். என்னாச்சோ ஏதாச்சோன்னு வீட்டு பக்கம் ஓடியாந்தா பெருசா ஒன்னும் சேதாரம் இல்ல. அம்மாவுக்கு தீ படிச்சிருக்கோன்னு பார்த்தா அம்மாவும் ஒன்னும் பெருசா சேதாரப்படல. என்னடான்னு கேட்டா கேஸ் காலியார நிலைமையில இருந்ததுனால சின்ன தீப்பொறி தான் வந்திருக்குது. இதே இது கேஸ் சிலிண்டர் மட்டும் ஃபுல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப விபத்து மோசமா இருக்கும்னு பேசுறாங்க. அப்புறம் அம்மாவை பொறுமையா செட்டில் பண்ணிட்டு அங்க விழுந்து கிடக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து குப்பையெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீ கண்டிப்பா அந்த இடத்தை தேடி தான் போயிருப்ப, அந்த கிராமத்துக்கு தான் போயிருப்பேன்னு
அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதே சமயம் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டு டே அந்த இடத்துக்கு போனையாடா இன்னைக்குன்னு விசாரிக்க சொல்லுடா என்னடா மேட்டர்னு அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ நான் ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கிறேன் அந்த நியூஸை பாரு அப்படிங்கிறார். இவனும் நியூஸை பாக்குறான். பார்த்தா நியூஸ்ல எந்த இடத்துல இருந்து இவன் வந்தானோ அந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருமே இறந்து போய் கிடக்குறாங்க அமானுஷ்யமான முறையில. அதிசயமா இருக்குது இவனுக்கு. நல்ல வேலை நீ தப்பிச்ச, நல்ல வேலை நீ தப்பிச்ச, அந்த இடத்துல நீ இல்ல அப்படின்னு இந்த பொண்ணு சொன்னா சேச்சே இருந்திருந்தா ஆவிய பாத்துருக்கலாமேன்னு அவன் ஆர்வமா இருக்கிறான். எவ்வளவு தூரம் சொன்னாலும் கேட்க மாட்டியா, இல்ல உங்க அப்பா மட்டும் நான் சொல்ல போறேன் அப்படின்னு பேசும்போது அப்பா எல்லாத்தையும் கேட்டு விட்டார். வேகமா வந்து அடிக்க வராரு. அப்புறம் மனசு கேட்காம தான் தலையில அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறார். அந்த கிராமத்துக்கு போகாதுன்னு சொன்னா கேட்டையா அப்படிங்கிறாப்ல. நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், அந்த கிராமத்தை விட்டு நீ தூரம் போகணும்னு நினைக்கிறோம், ஆனா அந்த கிராமத்தையே விரட்டிக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு சத்தம் போடுறாப்ல. என்னங்க எதுக்குங்க தேவையில்லாத பழசெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லும்போது நானாடி பேசுறேன், அவன் பேச வைக்கிறாண்டி, அந்த கிராமத்துக்கு போயிருக்கிறாண்டின்னு ஓங்கி தட்ட பக்கத்துல நெருப்பு பிடிச்சிக்கிச்சுங்க. அந்த நெருப்பு அணைக்க முயற்சி பண்ணும்போது அங்க ஒரு போட்டோ கிடைக்குது. இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள ஏதோ எழுந்துட்டு இருக்கிற பழைய போட்டோ கிடைக்குதுங்க. அதுல இவனோட கனவுல வரக்கூடிய குழந்தைய கத்தியால வெட்ட வரும்ல ஒரு அம்மா அது இருக்குது. அப்புறம் குழந்தைய மாடியில இருந்து தூக்கி போட பார்த்தார்ல ஒரு அப்பா அவர் இருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல சம்பந்தப்பட்ட அந்த குழந்தையும் இருக்குது. இவன் அரண்டு போறான். அப்பாவை பார்த்துட்டு இவங்க யாரு, இந்த குழந்தை இவங்க எல்லாரும் என் கனவுல அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க, முகம் மட்டும் நான் சரியா கவனிச்சது இல்ல, சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க இவர் வேற யாரும் இல்ல அவங்க ரெண்டு பேர் தான் உன்னை பெத்த அப்பா அம்மான்னு அந்த உண்மையை கொண்டு போய் உடைக்கிறார். நல்லா யோசிச்சு பார்த்தா எஸ் இப்பதான் அவனுக்கு உருவம் நல்லா தெரிய ஆரம்பிக்குது. இவனை கத்தியால வெட்ட வந்தது பெத்த தாய், மாடியில இருந்து தூக்கி போட்டு கொல்ல பார்த்தது பெத்த தகப்பன். அரண்டு போறார். என்னப்பா நடக்குது, எனக்கு ஒன்னும் புரியலப்பா அப்படின்னு கேட்க எங்களுக்கு தாண்டா புரியல அப்படிங்கிறார் அவர். இதுக்குள்ள அம்மா அந்த பக்கத்துல சென்டிமெண்டா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வளர்ப்பு தாய் என்ன பெத்தவங்களே ஏன் என்ன கொல்ல வரணும்னு யோசிக்கும் போது இந்த பக்கம் அந்த தேவியை தான் காட்டுறாங்க. பல வருஷமா குழந்தை இல்லைன்னு கோயில் குலமா ஏறி இறங்கி கடைசியா தான் உன்னை பெத்தெடுத்தாங்க. நிறமாச கர்ப்பிணியா இருக்கும்போது தங்கத்தை போட்டு அழகு பார்த்தாரு உன்னோட அப்பா. இதையெல்லாம் பார்த்து உங்க அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சிக்கும் உங்க அம்மாவோட கூட பிறந்த அந்த தங்கச்சியை கட்டியிருப்பார்ல கொழுந்தனா அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கும் சே நமக்கு இந்த மாதிரி தங்கம் கிடைக்கலையே, நம்ம இந்த மாதிரி செட்டில் ஆகலையேன்னு கொஞ்சம் வருத்தம். பார்த்து குழந்தைக்காக அவங்க சிரமப்பட்டு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா சாமியாரை கூட்டிட்டு வந்து எங்களுக்கு நல்ல காலம் எப்ப பிறக்கணும்னு விசாரிச்சுட்டு இருக்க சாமியாரு எம்மா என்னம்மா சொல்ற, நீ பல தங்கத்தை ஆள வேண்டியவ, பல தங்கங்களுக்கு அதிபதிங்கிறாப்ல. இல்லங்க எனக்கு புரியலைங்கன்னு கேட்க சோழி புத்தி பார்த்து உன் வீட்லயே தங்கம் இருக்குங்கிறார். ஐயோ தங்கமான உடனே அந்த அம்மா ஆர்வமாகுது. சில பல சடங்குகளை செய்யணும் தயாரான்னு கேட்க சரி தயார் அப்படிங்கிறது அந்த பொண்ணு. சரின்னு அவர் சொன்னாப்லயே கருப்பு கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு புருஷனும் பொண்டாட்டியும் கிளம்புறாங்க. ஆனா பார்த்தா மாந்திரிக வேலை மாதிரி தெரியுது. எதுக்கு வம்பு, வேண்டான்னு சொன்னா தங்கம் வேணும், குறுக்க வந்தா ஒன்னையும் வெட்டுவேங்குது பொண்டாட்டி. தங்க ஆசைப்படக்கூடிய இந்த ஜோடி என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராயிட்டாங்க. முழு பௌர்ணமி அன்னைக்கு இன்ன ஜாதகத்துல பிறந்த நீல நிற கண்களை கொண்ட உன் ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்க நான் பண்ணக்கூடிய அந்த சடங்குக்கு இருக்கணும், அவங்க காட்டுற இடத்துல தான் தங்கம் இருக்கும், அவர்களால மட்டும் தான் பார்க்க முடியும்னு சொல்லும்போது அந்த பக்கம் வளகாப்பு வேலை நடக்குது. எஸ் இவங்களுக்கு அந்த நீல நிற கண்கள் உண்டு. ஆசைப்படக்கூடிய அந்த தங்க ஆசை இருக்கிற அந்த அம்மாவோட கூட பிறந்த அக்கா நம்ம ஹீரோவுக்கு அம்மா, அவங்களுக்கு தான் அந்த நீல நிற கண்ணு, அவங்களுக்கு தான் அந்த ஜாதகமும் இருக்குது. பொண்ணோட அண்ணனும் பொண்ணோட அண்ணியும் வளகாப்புக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்யறாங்க. அப்புறம் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படி நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு வரதுன்னு இவங்க ரெண்டு பேர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிறமாச கர்ப்பிணி எப்படி வருவாங்கன்னு சொல்லும்போது அதுக்குள்ள அந்த பக்கத்துல ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க போல அம்மா. ஐயோ தங்கக்குட்டி விழுந்துட்டியான்னு இவங்க ரெண்டு பேரும் ஓடியாராங்க. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் அப்படிங்கிறாப்புல சினிங்கிக்கிட்ட அந்த அம்மா ஏதோ சொல்லுது. என்னம்மா சொல்றீங்க, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கிறாரு நம்ம ஹீரோவோட அப்பா. அது ஒண்ணும் இல்ல, நாம பழைய நேர்த்திக்கடன் ஒண்ணு இருக்குது, அதை செய்யறதுக்கு தவறிட்டாங்களாம் பெரியவங்க, வீட்டுல வச்சு அந்த சடங்கை செய்யணும், அதை செஞ்சுட்டா இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்காது அப்படின்னு சொல்ல இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோம், தவம் இருந்து ஒரு பிள்ளைய பெத்தெடுக்க போறோம், எதுக்கு வம்பு, அந்த சடங்கை செஞ்சிடலான்னு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிறாங்க. சோ அந்த அம்மா எதிர்பார்த்த வேலை நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி சடங்குக்கான வேலையெல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்காங்க போல. இவங்களும் அங்க வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஏதோ சடங்கு ஹோமம் எடுத்து நடத்துவாங்க, துளசி செடி அது இதுன்னு மங்களகரமா இருக்குன்னு பார்த்தா மண்டவோடு அது இதுன்னு வச்சு வித்தியாசமா ஏதோ பண்றீங்களன்னு கேட்க இந்த தேவிக்கு இந்த மாதிரி தான் செய்யணும், எங்களுக்கு தெரியும் வாங்க அப்படின்றாங்க. அவங்க விருப்பமே இல்லாம சரின்னு அவங்க அதுல கலந்துக்கிறாங்க. இவங்களுக்கு வெள்ளை சேலை போட்டு முன்னாடி உட்கார வச்சு கையில எதையோ கொடுத்து கண்களை மூட சொல்லி தொடர்ந்து மாந்திரிக தாந்திரிக வேலைகள்லாம் பார்த்து மஞ்சள்ல ஏதோ கீழே கிறுக்க சொல்றாங்க. அப்புறம் அந்த அம்மாவுக்கும் புருஷங்கையால போட சொல்றாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. சொல்லு காட்டு அப்படிங்கிறாரு. அந்த அம்மா சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு பாத்துட்டியா என்ன பாக்குற எங்க இருக்குது அப்படின்னு கேட்க அந்த அம்மா கை காட்டுறாங்க. அதே ஹால்ல தரைக்கு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த தங்கம் தனக்கு தெரியறதா அந்த அம்மா எடுத்து சொல்லுது. ஆனா சொல்லும் போது அவங்க சுயநினைவுல இல்ல. ஏன்னா சொல்றதெல்லாம் அந்த தங்கத்தை பாதுகாக்கிற தேவி தான். என்னப்பா தங்கம் அதுன்னு பேசுறாங்க, எனக்கு ஒன்னும் புரியல, நீ வேற எதுக்கும் எங்களை கூட்டு வந்திருக்கிறன்னு அவர் புலம்புறார். இன்னும் கொஞ்ச நேரம் சரியா போயிடும் சொல்லிட்டு பூசணிக்காய் அவங்க எடுத்துட்டு போய் அந்த சாமியார் சொல்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பூசணிக்காய் உடைக்கும் போது இவங்க
இவங்களோட தண்ணி குடமும் உடைஞ்சிருது. ஐயோ அப்படின்னு பிரசவ வெளில துடிக்கிறாங்க. உடனே அங்க இருந்து இவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. உதவிக்கு மித்தவங்க யாரும் வரல, போக கூடாதுன்ட்டாரு சாமியார். ஏன்னா நல்லபடியா அது முடிகிற வரை இந்த பரிகார வேலைகள் எல்லாம் கரெக்டா நடக்கணும். சடங்குல ஏதாவது இடையூறு ஏற்பட்டா மரணம் நிச்சயம் டாப்ல. அதனால அவங்க சடங்கை கம்ப்ளீட் பண்ணணும், தங்கம் கிடைக்கணும்னு தான் ஆர்வமா இருக்கிறாங்க. தங்கச்சிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தங்கச்சி வயித்துல இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அவன் பூசணிக்காலையே வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் ஒரு கோழி எடுத்துட்டு வந்து கழுத்தறுத்து பலி கொடுங்கிறாங்க. அவர் அதை செய்யறார். ஒரு தட்டு நிறைய சோறு, இன்னொரு தட்டு நிறைய அந்த சேவலோட ரத்தம், அறுத்த சேவலோட ரத்தம், அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து பொண்டாட்டி முன்னாடி வைக்கிறாப்ல. சாமியார் சொல்ல சொல்ல அந்த ரத்தத்தை எடுத்து இந்த சாப்பாட்டில் நல்லா கலந்து கொடுக்குறா. அப்புறம் அந்த கலந்து கொடுத்ததெல்லாம் கொண்டு போய் அதே இடத்துல வைக்கிறார் புருஷன். அடுத்து என்ன நீ பாக்குறமா அப்படின்னு இந்த அம்மாவை கண்ணு திறந்து பார்க்க சொன்னா ஒரு 4-5 ரூபம் கருகருன்னு புகையை கிளப்பிட்டு வந்து இவங்க வச்ச அந்த பலியை ஏத்துக்கிட்டு கண்ணாபின்னு சாப்பிட்டுட்டு இருக்குதா. கரெக்ட், சூப்பர், கரெக்ட் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அந்த இடத்துல தோண்டுங்கிறாப்ல. சரின்னு இவரும் தங்கம் கிடைக்கும்னு வேக வேகமா தோண்டிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள பக்கத்துல இருக்கிற மருத்துவச்சியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு புருஷங்காரன், நம்ம ஹீரோவோட அப்பா. டேய் இப்ப வேணாலும் அப்ப வேணாலும் குழந்தை பிறக்கலாம், ஹாஸ்பிட்டல் போற ரேஞ்சுக்கு நேரம் இல்ல, இங்கேயே பிரசவம் பார்த்துடலான்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. உடனே ஒரு துணியை கட்டிட்டு பிரசவத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குது. அந்த பக்கம் இடிக்கிற வேலை நடக்குது. திடுதுப்புன்னு அந்த 4 பேய்களை பார்த்த அந்த அம்மா ஓவரா ரியாக்ட் பண்ணுது. பலி பத்தல போல, பலி அதிகமா கேக்குது போல, ஒரு ஆட்டை அறுத்து போட்டுப்பான்னு சொன்னதும் ஆட்டை கொண்டு வந்து தலையை வெட்டி பலி கொடுக்குறாங்க. அந்த ரத்தம் அப்படியே அங்க ஓடும். ஒரு ஆந்த கண் விழிக்கும். முழு நிலவு ஏற்பட்டு விட்டது. ஆல்ரெடி நரி ஊளையிடும். இப்ப என்னமா நீ பாக்குற அப்படின்னு கேட்டா சாமியார் மிரண்டு போறார். 6 கைகளோட உடம்பு முழுக்க தங்கத்தால நிறைஞ்சு இருக்கிற, தங்கம் மாதிரியே பொலிவான கண்களோட இருக்கிற, ஒரு கையில கத்தியும் ஒரு கையில மண்டை ஓடுகளும் ஒரு கையில பாத்திரம், பாத்திரம் நிறைய ரத்தம், பயங்கரமா கர்ஜிக்கிறா, அந்தரத்துல பறக்கறான்னு சொல்லும் போதுதான் அந்த தேவியோட ஒரிஜினல் முகத்தையே நமக்கு காட்டுறாங்க. பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கிறா. இந்த அடையாளங்களை வச்சே சாமி கண்டுபிடிச்சிருச்சு வந்திருக்கிறது யாருன்னு. வந்திருக்குதுன்னு சொல்ல தேவையில்லை. ஏற்கனவே இங்க அந்த தங்கத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு பிசாசு கட்டு போட்டிருக்காங்க இல்ல, அந்த கட்டின் விளைவா அதை பாதுகாக்கிற வேலை இங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தன பிசாசினி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேவியோட பேரு தன பிசாசினியா. ஒரு கட்டத்துல துடிச்ச அந்த அம்மா அப்படியே பின்னாடி மயங்கி விழுந்தவங்க மறுபடியும் எந்திரிச்சு நாக திறந்து இன்னும் கத்துறாங்க. அப்போ பலி பத்தலன்னு பலி கேட்டுக்கிட்டு இருக்குது போல. பலி வேணுமா பலி வேணுமான்னு கேட்க வேணும் வேணுங்குது தேவி. சாமியாரால அந்த தேவியை நேரில் பார்க்க முடியாது. இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிற இந்த தங்கச்சிக்காரி என்ன ரியாக்ட் பண்றாளோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். பலி பத்தல போல வீட்டுல இருக்கிற மாட்டை கொண்டு வந்து பலி விடுங்கன்னு சொன்னதும் சரின்னு ஒரு மாடையே எடுத்துட்டு வந்து அந்த தேவிக்கு மாடை வெட்டி பலி கொடுக்குறாங்க. ரத்த ஆறே ஓடுது. அதையும் இந்த அம்மா குடிச்சு பார்த்துட்டு பத்தலங்குதுங்க. இன்னும் பத்தலையா இன்னும் பத்தலையா, என்னதான் வேணும், மனித ரத்தம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்குது அது. அதே சமயம் இந்த பக்கம் குழந்தையும் பிறந்துருச்சுங்க. பச்சை புள்ள பிறந்திருக்கு. நம்ம ஹீரோ பிறந்திருக்கிறாப்ல. இப்ப வேற வழி இல்ல, பலி கொடுக்கணும், அந்த பச்சை பிள்ளையோட ரத்தத்தை பலி கொடுக்கலாம் அப்படின்னு சாமியார் முடிவு பண்றார். அதே சமயம் தேவியோட கண்ணு முன்னாடி பிறந்திருக்கிற அந்த பச்சை பிள்ளையோட ரத்தத்தை தேவியும் எதிர்பார்த்து கை நீட்டி எனக்கு அதுதான் வேணும்னு காட்டுது. சரி அதை பலி கொடுக்கலாமேன்னு குழந்தைய பலி கொடுக்கணும்னு சாமி கேட்கிறாப்ல. கொஞ்சம் கூட யோசிக்காம தங்கச்சியோட புள்ள, பல வருஷம் தவமிருந்து பெத்த புள்ள, அதை கூட பலி கொடுக்கணும்னு வந்து நிக்கிறான். கொடுக்க முடியாது போயாங்கிறாரு. அப்பா சண்டை போடுறாரு. குழந்தைய தான் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிருங்கன்னு அங்க இருந்து விரட்டி வர்றார். அந்த ஆளோட சண்டை போட்டுட்டு இருக்கிறார். தேவி வேற ரத்த பலியோட காத்துக்கிட்டு இருக்கிறா. பலிகேட்டு கேட்கிற பலியை கொடுக்கலன்னா இருக்கிற எல்லாரையும் கொண்டு போட்டுருமா, தங்கம் கிடைக்காதான். சாமியார் சொன்னதுனால இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பதட்டத்திலேயே இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா அங்க இருந்து தப்பிச்சு போக பின்னாடியே வெட்டிட்டு போனவர் அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னதும் போச்சு, சடங்கு நடுவுல கெட்டு போச்சு. இதுக்கு மேல தன்னை காப்பாத்திக்கணும்னா மனித பலியை தானே கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார் சாமியார். முதல் பலியா அந்த புருஷங்காரன் கழுத்தை வெட்டிட்டு இந்த பலி போதுமான்னு கேட்கிறார். அப்பையும் போதாதுங்குது அந்த அம்மா. தேவி சொல்லுது போல. உடனே கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிற அந்த தங்கச்சிக்காரி நம்ம ஹீரோவோட சித்தின்னு நினைக்கிறப்போ இல்லையா, முறை கரெக்டா சொல்றேன்னா ஹீரோவோட சித்தி. அந்த அம்மா கழுத்தை வெட்டி இந்த பலி போதுமான்னு கேட்டா அப்பையும் சாகர தருவாயில பத்தாதுங்கிறாப்ல அந்த அம்மா தலையாட்டுது. அப்ப தேவிக்கு பத்தலையா, இதையெல்லாம் பண்ற என்னையே குடுக்குற ஏத்துக்கொன்னு அவர் கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போறார். மொத்த ரத்தமும் ஓடுது. மொத்த ரத்தத்தையும் குடிக்கிறாங்க. அப்பையும் அடங்கலங்கிறாங்க அவங்க. அப்ப இருந்து அந்த வீடு பிசாசினியோட வீடா மாறி போச்சு. அது மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல இருக்கிற அந்த கிராமத்தையே தன் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அகால மரணத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது, விபத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது, வெடிக்க வைக்கிறது, குத்தாட்டம் எல்லாம் போடுது பாருங்க. தேவியோட ஆட்டம் பயங்கரமா தான் இருக்கும். கூட ஆடிக்கிட்டு இருந்தவனையே ஆட்டம் முடிஞ்சதும் கொண்டு போட்டுரும். பயங்கரமான ஆளா தான் இருக்குது போல. ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த ஊரே பயந்து போய் அந்த ஊரை விட்டு விலகி வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் நீ உன்னை பெத்த அப்பா அம்மாவோட சிட்டில நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்த. காய்கறி கட்டிட்டு இருந்த அம்மா திடுதிப்புன்னு அந்த தேவியோட இன்ஃபுளுயன்ஸ் கையில கத்தி எடுத்துட்டு அந்த குழந்தைய வெட்ட போவா. நல்ல வேலை தேவி தான் அங்க இன்ஃபுளுயன்ஸ் பண்றா. அவளுக்கு அந்த பச்சை ரத்தம் தான் வேணும், அந்த குழந்தையோட ரத்தம் தான் வேணும். எது ஏகப்பட்ட ஐட்டங்கள் கிடைக்கலாங்க. ஆனா நீங்க கேட்ட ஐட்டம் கிடைக்கலன்னா ஒரு வலி வருமே, அதை அந்த தேவியும் உணர்றா. அது கிடைச்சாதான் சந்தோஷம் நினைக்கிறா. கரெக்டா வெட்ட வரும்போது அப்பா அந்த பக்கத்துல வந்து என்ன காரியம் பண்ண பார்த்தேன்னு கேட்கும் போதுதான் சுயநனவுக்கு அவங்க திரும்புறாங்க. கையில இருந்த கத்தியை ஐயோ அப்படின்னு கீழே போடுறாங்க. இதே மாதிரி அப்பா ஒரு நாள் கிணத்து பக்கம் பார்த்துட்டு இருக்கையில இந்த அம்மா கிணத்துல விழுந்து சாக பாக்குது. ஏன்னு கேட்டா குழந்தைய என் கண்ட்ரோல்லே நான் இல்ல, ஏதாவது பண்ணிடுவேன்,
குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தன்னைத்தானே சாகடிக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. வேணாங்கிறாரு அப்பா. ஆனா அதே மாதிரி ஒரு நாள் ராத்திரி மாடியில குழந்தைய கொஞ்சிட்டு இருக்கும்போது தேவியோட இன்ஃபுளுன்ஸ்னால குழந்தைய கீழே போட பார்த்துட்டார். நல்ல வேளை என்ன காரியம் பண்ண பார்த்தீங்கன்ட்டு அம்மா அந்த பக்கம் வந்து நிக்குது. குழந்தைய வாங்கிடுச்சு. சோ தானும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுறோம்னு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் சாமி கும்பிடுறது என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. ஆனா என்ன பண்ணாலும் தாம் புள்ளைய தன்னை கொன்னுடுவோமோன்னு ஒரு பயம் வந்து குழந்தைய காப்பாத்தணும்னா நாம 2 பேர் உயிரோட இருக்க கூடாதுன்னு பத்திக்கிட்டு 2 பேரும் எரிஞ்சு போய் செத்து போட்டாங்களா. அதுக்கு பிறகு அந்த குழந்தைய இவங்க எடுத்து வளர்த்துருக்காங்க. இவங்களும் நம்ம ஹீரோவோட சொந்தக்காரங்க தான். இப்படி தாண்டா நீ எங்களுக்கு புள்ளையா கிடைச்ச அப்படின்னு சொல்றாரு அவரு. பாவம். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதே கிராமத்துக்கு வந்து படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம்ல 2 பேர் இறந்து போவாங்களே, தங்க ஆசை பிடிச்சவ அந்த ஜோடி, அவர்களோட தங்கம் இருக்கிற அதே வீடு, பாலடைஞ்சு போய் கிடக்கிற அதே வீடு. அந்த வீட்டுக்குள்ள நம்ம பையன் நுழையிறான். காரை உடச்சிக்கிட்டு உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு சென்டிமெண்டா ஏதோ ஃபீல் பண்றான். முத சாமி ரூமை தான் பாக்குறாங்க. எல்லாம் ஒட்டடைஞ்சு போய் கிடக்குது. அப்புறம் அந்த இஎம்எஃப் மெஷினை வச்சு அம்மா அப்பா நீங்க 2 பேரும் இங்க ஆத்மாவா இருக்கிறதா இருந்தா ஒரு தடவை பிளிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பார்த்தா அது பிளிங்க் ஆகுதுங்க. சோ தான் அப்பா அம்மா இங்க இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க இருக்கீங்கிறத என் நண்பர்களுக்கும் காட்டுங்கன்னு சொன்னதும் அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் தானா ஆடும். சோ இவனோட அப்பா அம்மா இங்கதான் ஆவியா இருக்கிறாங்க போல தெரியுது. அதை அவன் உணரவும் செய்யறான். அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். தான் அப்பா அம்மா நல்லபடியா இறந்த பிறகு மறுபிறவி எடுத்து போகல, இறந்த பிறகு சொர்க்கமோ நரகமோ அவர்களுக்கான உலகத்துக்கு போகலன்னு இவனுக்கு கொஞ்சம் வருத்தமும் உண்டு. என்னாச்சுன்னு குருஜி கிட்ட இதை பத்தி விசாரிக்க குருஜி என்ன சொல்றாருன்னா, உன்னை கொண்டலும்னு நினைக்கிற அந்த தேவி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துற மார்க்கண்டேயனா உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறதே உன்னோட அப்பா அம்மா தான் எடுத்து சொல்ற. ஆவியா ஆன பிறகும் கூட காப்பாத்துறது அவங்க தானா. அந்த இடி இடிச்சு மரம் வெடிச்சது, மரம் எரிஞ்சது, அப்புறம் பலியுடுக்க நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த ஆட்கள் இவனை பலியுடுக்க முயற்சி பண்ற கேப்ல வீட்டுல கேஸ் சிலிண்டர், கேஸே இல்லாத சிலிண்டரை வெடிக்கிறாப்ல பண்ணி இவனை அங்க கூட்டிட்டு போனது, அந்த மரணத்துல இருந்து காப்பாத்தினது, அப்புறம் ஒரு நாய் குறுக்கால வந்து லாரியில அடிபடாம தப்பிச்சிருப்பான்ல அப்படி பண்ணது, இது எல்லாமே இவனோட அப்பா அம்மா தானா. கெட்ட பழக்கம் இருக்கிற ஆட்களை அந்த தேவியால ஈஸியா வசியப்படுத்த முடியுமா. அதனாலதான் குடிச்ச அந்த டிரைவரை ஈஸியா வசியப்படுத்திருச்சு. அப்புறம் கேரளால பத்மநாதன் கோயில்னு ஒண்ணு இருக்குது. அந்த கோயில்ல கீழே அண்டர் கிரவுண்ட்ல 6 ரகசிய கதவுகளோட 6 ரூம் இருக்குது. அதுல 5 திறந்துட்டாங்க. ஒரு ரூம் மட்டும் அவங்க திறக்கல. அதையும் தாண்டி திறக்க முயற்சி பண்ணும்போது திறக்க முடியலங்கிறது ஒண்ணு, நிறைய பாம்புகள் தெரிகிறது 2, கேரளால ஒரு பெரிய வெள்ளம் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சான். அந்த கதவை திறக்க ஏற்பட்ட அந்த முயற்சி தான் காரணம்னு கேரள கவர்மெண்ட் கோர்ட்டோட உத்தரவின் பேர்ல அந்த கதவை திறக்க வேணாம்னு முடிவு பண்ணி இப்போ வரைக்கும் சீல் பண்ணி வச்சிருக்காங்களா. அங்க போடப்பட்டிருக்கிற அந்த கட்டுக்கு பேரு நாகக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதற்கு இணையான கட்டு தான் இந்த தேவியோட கட்டு, இந்த சாத்தான் கட்டு அப்படிங்கிறாப்ல. என் புள்ள அந்த பக்கமே போக கூடாது, அதுக்கு ஏதாவது நல்ல பரிகாரம் சொல்லும் போது பாருங்க வீட்லயே பயந்து கிடந்து மரணத்தை தள்ளி போடுறதுக்கு ஒரு தடவை வெளியில போய் ஃபேஸ் பண்ணிட்டு அதை ஜெயிச்சு வெளியில வந்தா அப்புறம் தான் வாழ்க்கைய நல்லபடியா நிம்மதியா வாழ முடியும். அதனால அவனை போக்குக்கு விடுங்கிறாங்க. இவனும் அந்த லெக்சரரை போய் கட்டி பிடிச்சிட்டு பேய் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் அப்பா அம்மாவோட ஆத்மாவே இங்கதான் தெரியுது அப்படிங்கறத எடுத்து சொல்றாரு. இப்போ தேவி எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆட்கள்னு தெரியும். அந்த தேவியை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்றத யோசிக்கிறார். அந்த பக்கம் லெக்சரர் ஐடியா கொடுக்கிறார் சயின்டிபிக்கல் பூர்வமா. இந்த பக்கம் நம்ம குருஜி ஐடியா கொடுக்கிறார், ஒரு புக் கொடுக்கிறார். இதுல அந்த தேவிப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அவர்கள் பவரை பத்திய விஷயங்கள் இருக்குது, நீ அதை படி அப்படின்னு கொடுக்குறாப்ல. லெக்சரர் கொடுத்த ஐடியாவின் பேர்ல இவன் ஒரு மெஷினை உருவாக்குறான். ரொம்ப பவர்ஃபுல்லான ஏதோ ஒரு மிஷினை உருவாக்குறான். என்னடான்னு கேட்டா அந்த மெஷினுக்கு பேரு டெஸ்டா காயிலா. எனர்ஜியை ஆற்றலை வயர்லெஸ் மூலமா வயரே இல்லாம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா, எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஏதாவது ஒரு உலோகத்தை எடுத்துட்டு போனா அந்த காயிலுக்கு மேல லைட்டா மின்னல் மாதிரி இப்படி வெடிக்கும். ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி உண்டா. உடனே அந்த பொண்ணு கோயில்கள்ல விதவிதமான மெட்டல்ல சிலைகளை செய்வாங்களாம். காரணம் இருக்கு, ஏன்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் உண்டு, அதுக்காக செய்யறாங்க. அது மட்டும் இல்ல கோயில்கள்ல இந்த ஓதுவாங்க, அப்படி ஓதும் போது சவுண்ட் வைப்ரேஷன் ஆகும். அந்த வைப்ரேஷனுக்கும் அந்த மெட்டல் வந்து வித்தியாசமா ரியாக்ட் பண்ணும். அந்த மெட்டல்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஆற்றல்ல மாற்றம் ஏற்படுமா. இப்படி வித்தியாசமான உலோகங்களால செய்யப்பட்ட சிலை, அந்த சிலையை சுத்தி சொல்லக்கூடிய மந்திரம், இது எல்லாம் தான் அந்த கோயில்ல இருக்கிற சுத்தி இருக்கிற அந்த ஆற்றலை ஒரு நல்ல ஆற்றலா குட் எனர்ஜியா உருவாக்கி கொடுக்குமா. அதனாலதான் கோயில் பக்கம் போகும்போது ஒரு நிம்மதி, ஒரு அமைதி கிடைக்குது. அந்த நிம்மதியையும் அமைதியையும் உணர்ந்தவங்க மனசாந்தி கிடைக்கணும்னு நினைச்சாங்கன்னா அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க. சில பேருக்கு அது போதையாவே கூட ஆகும். இப்படி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம லெக்சரர் கூட பேசிட்டு இருக்கும்போது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்றலாம். அதே மாதிரி ஆற்றலை நியூட்ரலைஸும் பண்ணலாம். இப்படி அவர் எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அருணாச்சல பிரதேசத்துல இருக்கிற ஒரு சிவலிங்க கோயில், அந்த கோயிலை பத்தி இங்க குருஜி எடுத்து சொல்லிட்டு இருக்கார். அந்த கோயில்ல பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்குமா. 8 விதமான உலோகங்களால சிலை செய்யறது வழக்கம். அப்படி 8 விதமான உலோகங்களால செய்யப்பட்ட சிவலிங்கங்களை தேவியை சுத்தி வைக்கணும். திசைகள் 4. இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றதா இருந்தா மொத்தம் 8 திசைன்னு சொல்லலாம். கிழக்கு, மேற்கு, கிழமேற்குன்னு நடுவுல இருக்கிற ஒரு திசையும் சொல்ல முடியும். சோ அப்படி 8 திசைகள்ல 8 விதமான லிங்கத்தை வைக்கணும். அது 8 விதமான உலோகங்களால செய்யப்பட்டிருக்கணும். ஒரு திசையில அக்னிலிங்கம், ஒரு திசையில யமலிங்கம், ஒரு திசையில நாய்ரூத்ரி லிங்கம், ஒரு திசையில வருணலிங்கம், ஒரு திசையில வாயுலிங்கம், ஒரு திசையில குபேரலிங்கம், ஒரு திசையில ஈசானிய லிங்கம், இப்படி இதெல்லாம் வைக்கணும்னு எடுத்து சொல்றார்.
இவங்க இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க காண்டாயி அம்மா அந்த பக்கத்துல ஓடி போகுதுங்க, அழுகுதுங்க. அம்மாவை சரி கட்டுறதுக்கு இவன் வருத்தப்பட்டு, என் அப்பா அம்மா அங்க ஆத்மாவா கிடக்குறாங்க, அவங்கள நல்ல அடியா அனுப்பி வைக்கிற அந்த பொறுப்பு மகனா எனக்கு உண்டு, அதை செய்யறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்க குருஜி கிட்ட மறுபடியும் போய் அழுது அடம்பிடிச்சு அவனை ஃப்ரீயா விடுங்கன்னு குருஜி சொன்ன பிறகுதான் அம்மா அனுமதிக்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் பேய்களோட நடமாட்டத்தை பாக்குறதுக்காக சிசிடிவி கேமரா, நிறைய மெஷின்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம லெக்சரர் அங்க உதவிக்கு வந்திருக்கிறார். குருஜியும் குருஜியோட ஆட்களும் மந்திரங்களை சொல்றதுக்காக அங்க வந்திருக்காங்க. லிங்கத்தை எங்கெங்க வைக்கணும்னு வாஸ்துபடி அந்த 8 இடத்தையும் மார்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம லெக்சரர் கிட்ட பேசிட்டு அடுத்து சடங்கு செய்வதற்கு தேவையான அளவு ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டு கையில பவர்ஃபுல்லான சூலத்தை எடுத்துக்கிட்டு படைசூல கேட் வரைக்கும் போயிட்டான். கேட்ல பூட்டப்பட்ட சீல் திறக்கப்படுது. உள்ள வந்து பார்த்தா 8 லிங்கம் இங்கிட்டு இருக்கும். இவன் கையால தான் தேவியை சுத்தி வைக்கணும் மார்க் பண்ணிருக்கிற இடத்துல. சூலத்தை சென்டர்ல வச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு குருஜி சொன்னபடி பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஒவ்வொரு லிங்கமா கொண்டு போய் வைக்கிறாங்க. முதல் லிங்கம் வச்சாச்சு, 2வது லிங்கம் வச்சாச்சு, 3வது லிங்கம் வச்சாச்சுன்னு போய்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு கிரகணம். இருக்கிற அத்தனை கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய 155 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற ஒரு நிகழ்வு. அடுத்தடுத்த லிங்கங்களை வைக்கும்போது அவன் முதுகுல அடிபடும், ரத்தம் சொட்டும். அப்பையும் லிங்கத்தை கீழே போடாம கரெக்டா அந்த இடத்துல வைக்கிறான். ஆனா ரத்த வாடப்பட்டதும் தேவி எலும்ப ஆரம்பிச்சிருவா. ஒவ்வொரு லிங்கமா வச்சிட்டு இருக்காங்க. நேரம் வேற ஆகிட்டே இருக்குது. இங்க ஃபீல்டு எனர்ஜியை இவங்க மானிட்டர் பண்றாங்க இல்ல, அதுல ஒரு மாற்றம் தெரியுது. அங்க பூசாரிகளோட பூஜை தடபடுறாப்ல ஏதோ காத்தடிக்குது. அப்புறம் பார்த்தா ஒரு வழியா எல்லாத்தையும் தாண்டியுமே தேவி முன்னாடி வந்து நிக்கிறா. தேவி காட்சி கொடுக்குறா. பார்த்துட்டு இவன் பயப்படல. தொடர்ந்து அடுத்தடுத்த லிங்கங்களை கொண்டு போய் வச்சுக்கிட்டே இருக்கிறான். இவங்களால நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு தேவி அதை ரொம்ப அசால்ட்டாவே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க, சிரிக்கிறாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாங்க. சித்தி சித்தப்பனை பலி கொடுக்கணும், உன்னை பலி கொடுத்தாதான் தேவியை அடங்கும் சொல்லிட்டு குத்த வருவான், தள்ளி விட்டுருவாச்சு. சித்தி கழுத்தை பிடிக்கும், ஆனா நிஜத்துல கழுத்தை பிடிக்கிறது தேவி. ஒரு தேவிக்கு பதிலா 2 தேவி கழுத்தை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. பார்த்தா இது எல்லாம் கற்பனை தாங்க, இல்லாததை இருக்குன்னு நினைச்சுக்கிறான், அதனாலதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து மறுபடியும் பார்த்தா சாமியார் உட்பட எல்லாரும் வர எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா நிஜத்துல அங்க யாருமே இல்ல. சிசிடிவி கேமரால பார்த்து இவனுக்கு என்னாச்சுன்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சங்கு முழங்கப்படுது. அந்த சங்கு சத்தம் கேட்ட பிறகுதான் இவன் நார்மல் மோடுக்கே திரும்புறான். எல்லாம் கற்பனைன்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்த லிங்கத்தையும் கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த தடவை அதை எந்திரிச்சு நேருக்கு நேரா பாக்குது. இவனை தான் கண்ட்ரோல் எடுத்துக்குது. வேகமா நேருக்கு நேரா போய் ஒரு தூண்ல போய் முட்ட சொல்லுது. அவனும் நங்குன்னு முட்டுறான். ரத்தம் தெறிக்க முட்டுறான். கீழே விழுந்தும் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவனை தானா முட்ட சொல்லி பின்னந்தலையில முட்ட சொல்லி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. ரத்தம் கொப்பளிக்க தான் தலை தனியா கிடக்கிறாப்ல அவனுக்கு தோணும். இவன் படுத்து கிடக்கும் போது தேவியே படுத்து கிடக்கிறாப்ல. தேவி ஆட்கொள்ள இருக்கிறாப்ல நமக்கு காட்டுறாங்க. ஆனா அதே நொடி அந்த தேவியோட கட்டுப்பாட்டுல இருந்து அவனை வெளியில கொண்டு வரது இவனோட அப்பா அம்மாவோட ஆத்மா தான். 2 ஆத்மா முன்னாடி வந்து அவனை கட்டி பிடிச்ச ஆதல் சொல்ல அவன் நார்மல் மோடுக்கு வந்துடுறான். தேவியோட கட்டுப்பாட்டுல இருந்து இவன் முழுக்க வெளியில வந்துடுறான். அப்புறம் தான் முழிச்சு பார்த்தா இன்னும் ஒரு லிங்கம் பாக்கி இருக்குது. அந்த கடமையை செய்வோம்னு அந்த லிங்கத்தையும் கொண்டு போய் வைக்கிறாங்க. அதையும் அதோட இடத்துல வச்சாச்சு. சோ லிங்க பிரார்த்தனை நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்கிறாரு குருஜி. அப்புறம் இந்த பக்கத்துல வந்தா தேவி காத்துலயே வந்து கழுத்தை பிடிச்சு தூக்கி வீசுது. கையில 2 கத்தி எடுத்து வந்து இவன் கூட கத்தி சண்டை போடுது. இவனும் முடிஞ்சளவு சமாளிக்க பாக்குறான். சுத்தி முத்தி வெட்ட வருது. ஒவ்வொரு அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருப்பான். ஆனா கழுத்தை பிடிச்சு தூக்கி வீசியறிய கண்ணா மின்னான்னு உடஞ்சுக்கிட்டு கீழே விழுறான். அப்பயும் அடங்கலையே. தேவி கிட்ட இருந்து காப்பாத்தினா வேற வழி இல்லைன்னு சூலத்தை எடுத்து குறுக்கால விடுவான். தேவியை தான் வயித்துல குத்துறான்னு பார்த்தா நிஜத்துல அவனே அவனை குத்திக்கிறான் போல. இதுவும் நிஜத்துல நடக்கல, அவன் மைண்ட்ல நடக்கிற விஷயம். சரி, எப்படியும் லைட்டா குத்து வாங்கிட்டான் சூலத்துல இருந்து. அந்த ரத்தத்தை தான் பாத்திரத்துல பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணும்போது பார்த்தா ரத்தம் பாத்திரத்துக்கு வரல. இரடான்னா ஏற்கனவே அந்த லிங்க பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டாங்க. அது ஒரு சுத்தி ரவுண்டு கட்டிடுச்சு. 8 திசையும் ரவுண்டு கட்டி தேவிய உள்ள லாக் பண்ணிடுச்சு. அடுத்து பார்த்தா அந்த 8 லிங்கங்கள்ல இருந்து ஒரு பவர் அப்படியே பிரபஞ்சத்தோட வெளிப்பகுதி வரைக்கும் போகும், கைலாயம் வரைக்கும் போகும். சிவனே நந்தி மேல ஏறி படு வேகமா அந்த ஆற்றல் இருக்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறாப்ல தோணும். கையில சூலத்தோட அந்த பக்கத்துல தேவன் மகாதேவன் கோவப்பட இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஒரு ருத்ர தாண்டவா ஆடுறாப்ல. ஆட்ட முடிஞ்சா சிவ தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறாப்ல காட்டுறாங்க. எல்லாத்தையும் தாண்டி தேவி வெட்ட வர இவன் சூலத்தோட வந்து ஓங்கி ஒரு இறக்கு. அந்த சிவலிங்க பிரார்த்தத்தினால அவனுக்கு கிடைத்த பவரை வச்சு ஏற்கனவே சுத்து போட்டு வச்சிருக்கிற தேவிய ஈஸியா முடிச்சு விட்டான். நல்லபடியா அது முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் சில பல வருடங்களுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த ஏரியா பக்கம் ஏதோ நிறைய கட்டுகள் போடப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பொருட்படுத்தாம அதுல தான் அடிக்கிற சரக்க ஊத்தி நெருப்பு பத்த வச்சு அந்த கட்டுகள் எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம பண்றான் ஒருத்தன். அதுலயே சிகரெட் பிடிக்கிறான் ஒருத்தன். அங்க நரபலியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னடான்னு பார்த்தா இருக்க தேவி இருக்கிறா. தேவியை மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த அம்மா கூட அவன் என்ன டீல் பண்ண போறான் என்னன்னு தெரியல. மேபி அடுத்த பாட்டுக்கு அடி போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கால் வந்தா அதையும் பேசுவோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. இப்ப நான் பேசும்போது கூட என் ஸ்கிரீன்ல வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க வீடியோஸ் மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக அந்த யூடியூப் லிங்கை நம்ம ஸ்ட்ரைட்டா வாட்ஸ்அப்லயே கொடுத்துறோம். என்ன சேனல்ல என்ன வீடியோவை என்னைக்கு போடுவேன்னு எனக்கே தெரியாது. சோ வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி ராத்திரி 8 மணிக்கு யூடியூப் லிங்கை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். ஷார்ப்பா வந்து சேர்ந்துருங்க. என்ன ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.